ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்பவே பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் தான். பாருங்க, 8 friends PQ, R, ST, UV and W are seated in a straight line facing north. ஓகேவா? Q sits second to the right of U. ஒவ்வொரு க்ளூவோடையும் எழுதி வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக இந்த லைனே நார்த் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூவேர்ட் பாருங்க, யூவோட செகண்ட் ரைட்டில் கியூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூ சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ, ஒரு எண்டில் வந்து யூ வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒன்லி 3% பிட்வீன் கியூ அண்ட் டி. அதுக்கு அடுத்தது ஆர் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோட தேர்ட் லெஃப்டில் ஆர் வந்து இருக்காங்க. ஒன்லி 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் பி. எஸ் அண்ட் பிக்கு நடுவில் 2 பேர். வி இஸ் நாட் இமீடியேட் நெய்பர் ஆஃப் டி. வியும் டியும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாங்க போடலாம். 8%. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூவேர்ட் என்ன? யூ வந்து ஏதாவது ஒரு எண்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூ வந்து இந்த எண்டில் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? யூவோட செகண்ட் ரைட்டு கியூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூ இன்னொரு பாசிபிலிட்டியில் யூ வந்து இந்த ரைட் எண்டில் போடலாம். பட் ரைட் எண்டில் போட்டால் யூலேருந்து செகண்ட் ரைட்டுங்கும் போது உங்களுக்கு யூ தான் எண்டே, அதுலேருந்து செகண்ட் ரைட் போட முடியாது. ஸோ ஒரு பாசிபிலிட்டி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு க்ளூவர். செகண்ட் வந்து கியூக்கு டீக்கும் 3 பேர் நடுவில் இருப்பாங்க. 3 பேர். ஓகே, செகண்டு முடிஞ்சு. தேர்டு பாருங்க, எஸ்ஸிலிருந்து ஆர் வந்து லெஃப்ட் சைடு 3ஆவதாக இருப்பாங்க. ஸோ எஸ்ஸிலிருந்து ஆறாவது தேர்டு லெஃப்ட். இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி வருமா? எஸ் இங்கே போட்டால் இங்கே வந்து ஆர் வருமா? இன்னொரு பாசிபிலிட்டி போடலாம். 1 2 3 4 5 6 7 3 6 7 8. ஓகே, இங்கே யூ வரும், இங்கே கியூ, இங்கே டி இருக்கு. ஸோ இங்கே எஸ் போட்டால் 1 2 3ஆவதா தானே. இங்கே எஸ் போட்டால் 1 2 3. இங்கே இல்லை, இங்கே எஸ் போட்டால் 1 2 3. ஆர் வந்து இங்கே வருமா? ஓகே, இப்போ வந்து இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து வி அண்ட் டி, இது பார்த்துக்கலாம். அடுத்தது எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர். எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர். ஸோ பி இங்கே போடலாம். இங்கே எஸ்க்கு பிக்கு நடுவில் இங்கே ஆர் இருக்குது. ஸோ பி போட முடியாது, இது கேன்சல் ஆயிடுச்சு. விக்கு பக்கத்தில் டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வி வந்து இங்கே தான் வரும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? யூ போட்டாச்சு, பி கியூ ஆர் எஸ் டி யூவி, இங்கே டபிள்யூ வரும். ஓகேவா? இந்த பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு கரெக்ட், செகண்ட் போட்டது. இப்போ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். Who among the following represents the person seated at the extreme end of the line? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று ரைட் எண்டு, அதாவது ரைட் எண்டில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரைட் எண்டில் ஐ திங்க் டபிள்யூ தான் லாஸ்ட்டாக போட்டோன்னு நினைக்கிறேன். பியா இருக்கும் ஐ திங்க். பி கரெக்ட். ரைட் எண்டில் இருக்கிறது பி. ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். அடுத்தது who among the following sit exactly between S and P? எஸ்ஸுக்கு பிக்கு நடுவில் யார் இருக்காங்க? எஸ்ஸுக்கு பிக்கு நடுவில் பாருங்க, எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. டி அண்ட் டபிள்யூ. டி அண்ட் டபிள்யூ. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த பொசிஷன் வி வித் ரெஸ்பெக்ட் டு டி? டீலேருந்து வி வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். டீலேருந்து வி வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்க? செகண்ட் லெஃப்டில். செகண்ட் லெஃப்ட். ஆப்ஷன் இ.
Next question, based on the given arrangement, which of the following is true with respect to W? W ல இருந்து பார்த்தா ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம லைன்ஸ் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே எழுதி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 8 லாஸ்ட்ல P இருந்துச்சு. WTSBQU இருக்கு பாருங்க, எழுதிக்கலாமா? TWWக்கு பக்கத்துல QRU. ஓகேவா? இதுல பேஸ்ட் ஆன் டபிள்யூக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. டபிள்யூக்கு ஒன்லி 2% சிட் பிட்வீன் டபிள்யூ அண்ட் ஆர். பாருங்க, டபிள்யூக்கு ஆருக்கு 2 பேர் தான் இருக்குங்கிறாங்க. இது தப்பு. அதுக்கடுத்தது ஒன்லி 2% சிட் டு த ரைட் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூவோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். ஒன்லி 2% தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி பர்சன் ஆர் சீட்டட் பிட்வீன் வி அண்ட் பி. விக்கு பிக்கு எத்தனை பேர் நடுவில் இருக்காங்கன்னு கேட்காங்க. 3. 1 2 3. 3 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இ. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.